ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு பிலிப்பைன் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான அன்இன்வைட்டட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லிலியா. இவங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே கில்லி வேகா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனால் என்ன சல்லிப்பைய அந்த ஆளுடைய 55வது பிறந்த நாள். அந்த ஆளுடைய வீடு அது ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது, அங்கே கொண்டாடப்படுது. அதில் இவங்க போய் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இவங்க போகிறாங்க. ஆக்சுவலி போகிற வரவன்லாம் அங்கே அட்டன் பண்ணிட முடியாது, இன்விடேஷன் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக சொசைட்டியில் இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த பார்ட்டி அட்டன் பண்ண முடியும். அப்படி ஒரு பார்ட்டிக்கு நம்ம கதாநாயகி அட்டன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே யாருமே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டோடோ அப்படிங்கிற நபர் எழுதி இதை டேன் வெலிகாஸ் அப்படிங்கிற நபர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னால் கதைக்களத்தை கூட பெருசாக அதிகமாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த கதைக்களம் சொல்லப்பட்ட விதம் அப்படி. உங்களுக்கே பாதி படத்தில் என்ன விஷயம்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த கதையை இதுக்கு மேலே ஒரு சின்ன நூலை நான் இங்கே ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா கூட படம் பார்க்கும்போது வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அப்புறம் உப்பு சப்பே எல்லாம் ஆகி போயிடும். அப்படிங்கிறனால நான் எதையும் சொல்லலை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலமே ஒரு 2 கதாபாத்திரங்கள், ஏன் 3 கூட சொல்லலாம். அந்த 3 கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதம், அதுக்கு பக்காவான ஆர்டிஸ்ட் அவங்க காஸ்ட் பண்ணுது. ஒன்று வில்மா சாண்டோஸ், அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. சாதாரணமாக ஒரு சோஃபாவில் உட்காந்து ஒரு ஃபோன் கால் வருது, அதை அட்டன் பண்ண ஆரம்பிக்கிற அவங்க கிளிசரினே போடாமல் டக்குன்னு அப்படி கண்ணில் தண்ணி ஊற்றி அந்த காட்சியை முடிப்பாங்க. நான் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி தோணும். அகமுலாச், அவர் தான் படத்துடைய வில்லனாக பண்ணியிருப்பார். அந்த ஆளை பார்க்கும்போதே அந்த எல்லாம் கோடீஸ்வரனாகவே பிறந்து வளர்ந்தவங்க, பான் வித் கோல்டன் ஸ்பூன். அவனுடைய திமிரு அகங்காரம் என்ன மாதிரி பாருங்களேன் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு வலுவாக எழுதப்பட்டதன் விளைவு தான் இந்த கதை கடைசி வரைக்கும் நம்மளை ஒட்டி பார்க்க முடிஞ்சது என்ன நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷனை அவர் அட்டகாசமாக ஃபுல்லாக பண்ணியிருந்தார் அந்த ஆர்டிஸ்ட்டு. நடின் லெஸ்டர், அவங்க தான் படத்தில் அந்த பணக்காரனுடைய பொண்ணாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஒரு நல்ல கதாபாத்திரம். அதுவும் குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எனக்கு அவன் வேணாம் ஆனால் அவன் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அது சூப்பரான ஒரு சீன் அது. அந்த மாதிரி அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி இந்த படம் இந்த பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே பண்ணியிருந்தது இந்த டீமு. குறிப்பாக இந்த படத்தில் எடிட்டருடைய ஒர்க்கை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு பார்ட்டிக்குள்ளே வந்துடும் கதை. ஆனால் அப்பப்போ நான் லீனியராக வெளியே போயிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்லிட்டு திருப்பி பார்ட்டிக்கே வருவாங்க. அந்த நான் லீனியராக பண்ணினது அப்படிங்கிறது இந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்ன ஒன்று, இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த விஷயத்தை இந்த இடத்துல நம்ம ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. அதனால் ஒரு சில விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு மிட் போர்ஷன் வரும்போதே கொஞ்சம் ரிவீல் பண்ணிட்டாங்க அவங்க. அதனாலேயே இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படம் முடியும் போது கடைசி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷ காட்சிகள் கொஞ்சம் சினிமாத்தனமாக போயிடுச்சோ இப்படி இல்லாமாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மளுடைய பேக் ஆஃப் த மைண்டில் நிற்கத்தான் செய்யுது. இது உங்களுக்கு தோணலாம், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது மகாராஜா படம் தான் ஞாபகம் வந்தது. நம்ம விஜய் சேதுபதி பண்ண அந்த மகாராஜா. தமிழில் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வெளியான அட்டகாசமான தரமான ஒரு படம் அது. அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு மேலே நான் எதுவும் இங்கே சொல்ல விரும்பலை. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக ஒரு சில கண்டென்ட் இருக்குது. அதெல்லாம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. இது நம்ம ரேஷன் கார்டு சம்பவத்தில் சேர வேண்டிய படம். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆகா ஓஹோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் பார்க்காதீங்க. பட் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஒரு டீசெண்டான வாட்ச் தான், ஒரு நல்ல படம் தான். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.